திமுகவினர் பிரதமர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. Many months later. வாங்க மோடி வணக்கங்க மோடி, கொங்கு மக்கள் வரவேற்போம் கூடி. வாங்க மோடி வணக்கங்க மோடி, கொங்கு மக்கள் வரவேற்போம் கூடி. தமிழகம் வரும் பிரதமர் மோடிக்கு திமுக கருப்பு கொடி காட்டுமா? எது காட்டணும்? எதிர்கட்சியா இருக்கும்போது காட்டணும். செஞ்சியில் திமுகவினர் கருப்பு பலூனை பறக்க விட்டனர். எதிர்கட்சியா இருக்கும்போது காட்டணும். நான் என்ன பலூன் வியாபாரியா? டேய் பலூன் வியாபாரியாடா? இப்போ நாங்கள் கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி இஸ் கமிங் as a guest. 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் நடந்த பச்சை படுகொலைகள் இந்திய நாடை இன்னும் மறக்கலையே. குஜராத்தை விட்டு டெல்லிக்கு வந்துட்டா மறந்துடுவாங்களா? அந்த பாவங்கள் துடைக்கப்பட்டுருமா? இல்லை, இத்தனை ஆண்டு காலம் எதிரியாக தானே இருந்தாரு. எதிரியாவே எந்த காலத்துல எங்களுக்கு இருந்ததில்லை. அதான் நீங்கள் தப்பு. குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்து லட்சக்கணக்கான மக்கள் நிம்மதி இல்லாம ஆக்குனது யார்? அவர் மோடி எதிரியே இல்லை, இந்துத்துவா தான் எங்களுக்கு. அதாவது அவர் ஒரு பிஜேபி காரராக இருந்து கூட பிரதமராக இருக்கலாம், அதை பற்றி ஆட்சேபம் இல்லை. தான் ஒரு பிரதமர் என்கிறதை மறந்து தரமற்ற முறையில திராவிட முன்னேற்ற கழகத்தை குறித்து இப்ப மாறிட்டாங்களா? இல்ல அதே உருவத்துல அது ஏங்க அவர் எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. இல்ல, இதே அதிமுக ஆட்சியில இதே நலத்திட்டங்கள் ஓபன் பண்ணி வைக்கிறதுக்கு தான் அவங்க வந்தாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது காட்டுறோம். இப்போ லீகலாக உட்காந்து பேசியிருக்கிறோம். ஏமாத்துறவன நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இப்போ லீகலாக உட்காந்து பேசியிருக்கிறோம். அவன் கழுத்தை கர்ற 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 கழுத்தை அறுப்பேன் கர்ற கர்றன்னு அறுத்து கடல்ல 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 தூக்கி வீசிடுவேன்றாரா. இப்போ லீகலாக உட்காந்து பேசியிருக்கிறோம். என்ன தில்லு பாடுறா. ஒரு நாள் ராத்திரி பூரா விடிய விடிய வச்சு என் சட்டையை பிடிச்சி என் வாயிலேயே நங்கு நங்கு பல்லப்புற உடைப்பேங்கிறாரியா. இப்போ லீகலாக உட்காந்து பேசியிருக்கிறோம். ஹலோ ஹலோ हाजी आई विल कम नेक्स्ट वीक तुम பதவி ஓகே ஓகே ஐ வில் திங்க். யோ என்ன அடுத்த வாரம் அவன் பதவியை போயிருன்னு சொல்ற, இதுவே டக்கு டக்கு வேலையை முடிக்கணும்னு சொல்றது. அப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. ரெண்டாயிரத்தி ஆண்டு குஜராத்தில் நடந்த பச்சை படுகொலைகள் இந்திய நாடை இன்னும் மறக்கலையே. குஜராத்தை விட்டு டெல்லிக்கு வந்துட்டா மறந்துடுவாங்களா? அந்த பாவங்கள் துடைக்கப்பட்டுருமா?